ஏன் ஏன்னா இன்னைக்கு ஆடிப்பெருக்கு, அதனால நாங்க தென்காசி பெரிய கோவில் போறோம். ஆமா, குற்றாலத்துல போய் குளிச்சுட்டு சாயந்தரமா தென்காசி பெரிய கோவில் நட திறக்கும், அந்நேரம் போய் சாமி கும்பிட்டு வர போறோம். ஆடிப்பெருக்குங்கிறதுனால கோவிலுக்கு போறோம். ஒன்னாண்டா? ஆமா. என்னது சீக்கிரம் போலாம். நம்ம டிரைவர் வந்து வண்டி தொடச்சிட்டு இருக்காரு, வரட்டும். அப்பா அப்பா அந்த போயிடலாம். ஆண்டாளுக்கு வந்து 2 நாளா ரொம்ப உடம்பு சரியில்லை. டான்ஸ் ஆடிட்டு வந்ததுல இருந்து பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. இன்னைக்குதான் கொஞ்சம் ஏதோ தெளிவா இருக்கா. என்ன ஆண்டாள் தெரியல, கண்ணு போட்டிருப்பாங்க. டிரைவர் வந்துட்டாரு, நாங்க கிளம்பிட்டோம். குங்குமம் சோடுங்க, அரகர பாடுங்கள், கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க, டான்ஸ் ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்க, டான்ஸ் 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 ஆடுங்க. அப்பா யாரு? ஹீரோ. ஹீரோ? ஏன் அப்பா ஹீரோ? ஏன்னா அப்பா ஆழமான தண்ணியில சூப்பரா நீச்சல் அடிச்சிடும். என்ன அடிச்சிரும்? ஆழமான தண்ணியில சூப்பரா நீச்சல் அடிச்சிடும். என்ன அடிச்சிரும்? நீச்சல். நீச்சல். இதுதான் அழகப்பபுரம். இந்த ஊர்ல தான் உங்க தாத்தா இருக்காங்கல்ல, அங்க வந்து தாத்தா தானே? யார் தாத்தா? ஆண்டாளோட தாத்தா உங்க அப்பா. அவங்க தாத்தா இருக்காங்கல்ல, ஆண்டாள் தனபால் தாத்தா, அவங்க வியாபாரம் பண்ண ஒரு பாத்திர வியாபாரம் இந்த ஊர்ல தான் பண்ணாங்களாம். அதன் பின்பு சில அலுவலக விஷயமா நான் இங்க வந்திருக்கேன். சாமி படங்கள் பார்க்க அழகா இருக்குல்ல. அங்கேயும் குளிச்சிடலாம் போல. வாவ், இங்கே குளிக்கலாமா? ஆஹா. குற்றாலம் பாதை மாத்தி விட்டது எங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு. நல்ல இயற்கையான குளிக்கறாங்க. குளிச்சிடலாம். அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா குளிக்கலாம் வேணாம், இதெல்லாம் முங்கிடுவோம். அருவி தான் பெஸ்ட். வந்து இப்ப தெலுங்குல ஒரு பாட்டு பாடுறேன். தெலுங்குல கோல்டன் ஸ்பாரோய் மாஸ்டர் ஷோ சவுண்ட் பாடு. கோல்டன் ஸ்பாரோய் குண்டினர் மாஸ்டர் ஷோ மாராட்டி ஹீரோ சிங்கிள் டூயட் ஜோடி வர. இப்ப தமிழ்ல பாடு. கோல்டன் ஸ்பாரோய் குண்டினர். தமிழ்ல தெரியல. இத தெலுங்கு பார்க்க கூடாது. நம்ம எந்த ஸ்டேட்ல இருக்கோம்? நம்மளோட ஸ்டேட் நேம் என்ன ஆண்டாள் சொல்லு? இந்தியா. டேய், நம்ம கண்ட்ரி தான் இந்தியா. ஸ்டேட் அப்படி பார்த்தா ஆண்டாவோட ஸ்டேட் ஆந்திரா தான். ஆண்டாவோட தாத்தா ஸ்டேட் தான் ஆந்திரா, அப்பா ஸ்டேட் தமிழ்நாடு தான். அதனால தமிழ்ல தான் பாடணும்னு. தாத்தா இந்த ஸ்டேட் ஆந்திரா. ஆந்திரானா? உங்க தாத்தா தெலுங்கு தான் பேசுவாரு. ஏமி கானு, அது எப்படி? ஏமிரா ஏமிரா செப்பு. நாங்க வந்து குற்றாலம் அடிக்கடி வருவோம். ஆனா டிரைவருக்கு மட்டும் குற்றாலம் வர பிடிக்காது. ஏன் அப்படின்னா, டிரைவர் பிறந்த ஊரே இந்த ஊர் தான், தென்காசி. பிறந்து வளர்ந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் இங்கே தான் இருந்தீங்க. என்னப்பா, எந்த ஊர்ல இருந்தீங்க? தென்காசியில் எந்த ஏரியா? மேலகரமா? தென்காசிலே தான் இருக்கேன். அதனால அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா வேற வழி இல்லைல்ல, வேற இடத்துக்கு போனா குளிச்சு கிளம்பி போகணும். அதுவே குற்றாலம்னா அப்படியே கிளம்பி வந்துடலாம், இங்க வந்து குளிச்சுக்கலாம். அதுக்காக நாங்க குற்றாலத்துக்கு வருவோம். நம்ம எத்தனாவது தடவை குற்றாலத்துக்கு வரோம்? கவுண்டிங் இருக்கா? இல்ல, நிறைய வந்துட்டோம். 2 மாசத்துக்கு ஒருக்கா குற்றாலத்துக்கு வந்துருவோம். நாங்க பைக் இருக்கும்போதே நாங்க வந்துருவோம் சர்ன்னு. ஆமா. ஐயோ, நான் அந்த ஆர்ச்சி வீடியோ எடுக்காம நினைச்சேன். வண்டி வந்து மறைச்சிட்டு இருக்கேன். எங்க அம்மா வந்து குற்றாலம் சொல்லாது, குத்தாலம். வந்தாச்சு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் இப்போ எங்க போறோம்? மெயின் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஆண்டாள் மெயின் ஃபால்ஸ் போவோமா, ஐந்தருவி போவோமா? ஐந்தரி போங்க. ஐந்தரியில கூட்டமா இருக்கு. இது நல்ல வித்தியாசமா ஏதாவது விற்காங்க.
பிஸ்கட்டா இருக்கு. சாப்பிடுமா? வர்க்கி பிஸ்கட் மட்டுமே ஒரு பெரிய கடை ஃபுல்லா இருக்கு. சாப்பிடலாமா? என்னது? இப்போ இங்கே பண்ணுவாங்க பண்ண. அதனால நாங்கள் இப்போ ஐந்தருவி போகிறோம். ஐந்தருவிலலாம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். மெயின் ஃபால்ஸ் எல்லாம் நசுக்கி எடுத்துருவாங்க. போன வாட்டி ஆண்டெல்லாம் நசுக்கிட்டாங்க. என்னம்மா? ம். அம்மா நம்ம இந்த அழகர் கோயிலுக்கு போகும்போது நீ ஒன்று கொடுத்தல சாப்பிட. என்ன கொடுத்தேன்? தெரியல மறந்து போச்சு. என்னன்னு தெரியல. சும்மா ஒன்று கொடுத்தல. அது எல்லாத்தையும் நசுக்கிட்டாங்கன்னா இப்படிதான் பண்ணுவாங்க கூட்டத்தில். அதுக்கப்புறம் நீங்க இன்னும் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டேன். குற்றாலத்தை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்காரு தெரியுமா? திரிகூட ராசப்ப கவிராய். அவர் மேலவரம் தான் வரும். யாருக்கு? அவர் எனக்கு தெரியும். அவங்க ஃபேமிலி. இன்னைக்கு போட்டிங் போகிறோம். போட்டிங் 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 பீக்குளத்தில் சுற்றுறோம். ஏய் நல்ல குளம் தான். என்ன பீக்கலாம்? நீ படகுக்கு வரமாட்டேன், அதனால அப்பா அமிச்சு நான் வருவேன். போய் குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு படகுக்கு வந்து போட்டிங் போயிட்டு அப்புறமா கோயிலுக்கு போவோம். சரி கொஞ்ச நாள் நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்க கொஞ்ச நேரம் விளையாண்டு கோயிலுக்கு போயிடலாம். கோயிலுக்கு போயிடலாம். முத்தம் தரலாமா சத்தம் முத்தம் தரலாமே தரலாமே. என்ன பாட்டு? வீடியோக்கு பேக்ரவுண்ட்ல போடணும். அப்ப என் டென்ஷனை பக்கத்துக்கு நானே பாடிக்கிறேன். எனக்கு நானே கொடுத்துக்கிறேன் தண்டனை. உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு ஐந்தருவி வந்தாச்சு. இருக்கும்போது ஒரு நாள் நான் அப்பா உன்னை பைக்கில் கூப்பிட்டு வந்தாண்டாள். இங்கே ரொம்ப குட்டியாக இருந்த. இங்கே வந்தவொடனே ஆயிருந்துட்டு இந்த தும்பலை வச்சுட்டு உனக்கு குற்றாலம். அநியாயமா வண்டியில் இப்படி போட்டு முடிச்சு சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கா? யாரு ஜாலியா குளிச்சாச்சா? வாய்க்குள்ள என்னது? மயில் குட்டி. ஜாலியா இருக்குல்ல? நம்ம ஒவ்வொரு தடவை வரும். நாங்கள் இதுக்கு முன்னாடிலாம் வரும்போது இங்கே தண்ணியே இருக்காது. ஸோ பார்த்துட்டு சும்மா போயிடுவோம். அந்த தடவை தான் வந்திருக்கு. ஒரு குட்டி தூங்கிடுச்சு. என்ன பாட்டு அது? நல்லா இருக்கு அந்த பேக்ரவுண்டு, மலை அதெல்லாம். நம்ம போட்டு தான் ஸ்பீடாக போகுது எல்லாரும் போட்டை விட. என்னண்டா நம்ம போட்டு தான் ஸ்பீடாக போகுது பத்தியா? ஓட்டுறது யாரு? நான் ஓட்டலை, அப்பா மட்டும் தான் ஓட்டுது. இதோ இது சும்மா தான். அதை வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரம் ஓட்டுறேன். ஆண்டா என்ன இது ஸ்பீடா போகுது? எப்பா டிரைவர் மெதுவா ஓட்டுறியா? மெதுவா ஓட்டு. மைனுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னா அதான் அப்படியே பேர்ன் முடிச்சிட்டு இருக்காங்க. இருந்த இந்த வியூ ரொம்ப
அழகா இருக்கு பார்க்கவே. ஆனா எனக்கு கேமரா வழி தான் பார்க்க முடியுது. ஆஹா இப்படி பார்க்க தான் நல்லா இருக்கு. மைனோ மைனோ ஏன் இப்படி இருக்கா? அம்மா அப்பா சொல்லுங்க. அப்பா டிரைவருக்கு மாறாட போந்துச்சு. போதுமா இறங்கிடுமா? அரை மணி நேரத்துக்காக நீங்க அரை மணி நேரம் ஓட்டிக்கிற மாட்டீங்க. அங்க ஒரு பறவை, குட்டி பறவை போகுது பாத்தீங்களா? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? முங்குட்டப்பா. நம்ம வந்து முங்குட்டப்பாவே எனக்கு ஒரு முங்கு போடு அப்படி சொன்னா அது முங்கி எந்திக்கும். நம்ம எதாச்சும் நினைச்சிட்டு வேண்டியது. சுந்தரி இருக்கால எங்க அண்ணன் பொண்ணு, அவள் தான் இது எனக்கு சொல்லி கொடுத்தா. கம்மாய்க்கு போவோம், அங்கே போய் முங்கிட்டப்பாவே எனக்கு ஒரு முங்கு போட முடியுமா? அது டபக்குன்னு முங்கியது. சொல்லாட்டாலும் முங்குமா? அப்படிலாம் இல்லை. அக்கா எங்க? அக்கா எங்க மீனும் இந்த இருக்குது. ஒன்னதான் நாங்கள் தேடணும் இவ்வளோ நேரம். உட்கார். சீ 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 கட்டப்படாம. அக்கா எப்படி ஆடுற? உண்மையிலே தள்ளுறாள நீங்களா ஆடுறீங்களா? நீங்க அப்படியே பேக்ரவுண்ட்ல அந்த பாட்டு பாடுங்க. செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லென்ற காற்று என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே. ஹே மைனோ அம்மா மடிக்க வரியா நீ? என்ன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் லஞ்சு. இதில் சோகம் என்னென்னா நாங்கள் இன்றைக்கி வெஜ்ஜு சாப்பிட போகிறோம் கோயிலுக்கு போகிறதுனால. நாங்கள் கோயிலுக்கு போகலை அப்படின்னா நாங்கள் சேர்ந்த மரம் தானே பாரு, சேர்ந்த மரத்தில் ஒரு கடையில் சாப்பிடுவோம். அங்கே எப்படி இருக்கும்னா நல்லா மட்டன், ஒரிஜினல் மட்டன் கறி, கரண்டி குழி ஆம்லேட்டா கரண்டி ஆம்லேட்டு, இதெல்லாம் நல்லா வெரைட்டியாக சாப்பிடுவோம். நான் இன்றைக்கி ஆடிப்பெருக்கு கோயிலுக்கு போகிறதுனால வெஜ்ஜு சாப்பிட போகிறோம். டிரைவர் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிட்டாரு. இது டிரைவர்கிட்ட இருக்கிறதுல எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ட்ரெஸ்ஸு, அதனால் நான் தான் இன்றைக்கி இதை போட சொன்னேன். இதுதான் மேலகரம். மேலகரம் இதுதான் ராஜேஷ் பிறந்து வளர்ந்து உருண்டு பிறந்த ஊர். உங்கள் வீடு எந்த பக்கம் இருந்துச்சுங்க? அந்த பக்கம் தென்காசி பெரிய கோவில். கோவில் வந்துருச்சு. பிரியாணி சாப்பிடணும் போல தான் இருக்கு. ஆனால் என்ன செய்ய? சரி அப்படி செய்யக்கூடாது. சிவன் கோயிலுக்கு போகும்போது சைவத்தில் தான் இருக்கணும். சிவன் தானா? இதான் ஆண்டாள் அப்பா பிறந்த ஊர். எங்கே டிராஃபிக் ஜாம் இருக்கு? படிச்ச ஸ்கூல் எந்த பக்கம் இருக்கு? என்னது? இதுக்கு பின்னாடி தான் ஒரு பொண்ணு இருந்துச்சு. நாங்கள் இதுக்கு ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன், ஸ்போக்கன் இங்கிலீஷ். அப்போ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் பூத்துச்சு. அடுத்து என்ன அவ்வளோதான். இல்லை பூத்தது எப்போ வாடுனுச்சுன்னு கேட்கேன். ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. இந்த கடையில் வந்து கேசரி நல்லா சூடாக இருக்கும். லஞ்சை முடிச்சுட்டு அங்கே தான் வந்து கேசரி சாப்பிடணும், செமையாக இருக்கும். ஆண்டாள் காணும். கோபுரம் ரொம்ப பெருசு, அதனால கவர் பண்ணவே முடியல என்னால். சிவனை கும்பிட்டதுக்கப்புறம் இப்போ முருகனை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ யாரு? நீங்க இல்ல, முருகனை சொல்லிட்டு இருக்கேன். அவன் வாங்கிப்பார். இதுதான் கோயிலோட வெளிப்பக்கம். இங்க நல்ல பூஞ்செடிலாம் நிறைய இருக்கும், ஆனா இப்போ ஒண்ணு கூட காணும்.
என்ன அறநிலையத்துறை? சந்து அறநிலையத்துறை. சந்தா இந்து. இது இந்த கோயில் ஃபுல்லுமே ராஜேஷ் வந்து துள்ளி எப்படி துள்ளி ஓடி விளையாண்ட இடம் என்னப்பா. எங்கள் பாப்பா அந்த மாதிரி. ஆமாம், அவர் விளையாண்டு இன்னைக்கு அவங்க பாப்பா விளையாடுது. மைனோ மைனுக்கு பூ நிற்க மாட்டேக்கு. பா பா பா. அப்பா என்னது? ஆத்தாங்க. ஆத்தா அப்பா. அப்பா பா பா பா. அதா கிராமத்துக்கு போயிட்டாங்க. இந்த குட்டி கொய்யா செடியை வந்து வீடியோ எடுத்து வச்சுக்குவோம். அடுத்த தடவை வரும்போது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். நிறைய பாம்பு இருக்கும் அப்படின்னு வந்து இதுக்கு முன்னாடி ராஜேஷ் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டாங்க, நல்லா நீட் ஆயிடுச்சு. இந்த அறநிலையத்துறையை பற்றி குறை சொன்னீங்க, அவங்களால தான் சுத்தமாயிருக்கு. யூடியூப்ல அப்படி போடாதீங்க, நம்ம சேனல் இது படிக்கிற. நானே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்ஸ்கிரைபர் கூட்டி வச்சிருக்கேன். பா பா பா. அப்பா என்னது? ஆத்தாங்க. ஆத்தா அப்பா. அப்பா பா பா பா. அதா கிராமத்துக்கு போயிட்டாங்க. இந்த குட்டி கொய்யா செடியை வந்து வீடியோ எடுத்து வச்சுக்குவோம். அடுத்த தடவை வரும்போது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். அப்பா சொல்லு. அப்பா பாப்பா. அம்மா மைனு. அம்மா சொல்லு. அம்மா அம்மா சொல்லுங்க. அம்மா. இது பாருங்க எவ்வளோ பெரிய கையை கீழே போடு. அப்பா ஃபோட்டோ எடுக்கல. கிளாப் பண்ண தெரியுமா உங்களுக்கு? எப்படி கிளாப் பண்ணணும்? எப்படியா? பொழு பொழுன்னு இருக்குல்ல. நல்லாவே இல்லை. நாங்கள் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மைன் குந்துக்கு வந்துருச்சு.